அப்புறம் பார்த்துக்கிறேன். இது என்னது ஒரு மாதிரியா இருக்கு. உள்ள திறந்தா வாட்சியமாக கட்டுது. டைம் டேட் இருக்குது. இன்னும் மாதிரி என்னது அது? டீ என்னடா ஆச்சு இப்போ? எங்கடா இருக்கும்? இது என்ன இடம்டா அது? இடமே ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா பிரிட்டிஷ் காலத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பில்டிங்லாம் எப்படி இருக்கு பாரு. ஆமாடா டீ, இங்கே பாடுற கேலண்டரு என்ன வருஷம் போட்டுருக்கு பாடுறா. நான் இங்கே இது என்ன வருஷம் போட்டேன்னா அதே வருஷம் அதில் இங்கே வந்துருக்குடா. அச்சி, இது டைம் ட்ராவல்ரா. கண்டிப்பாக இது டைம் ட்ராவல் தான். சரியா? எனக்கு ஒரு டைம் ட்ராவல். சூர்யாவை நம்ம காப்பாற்றுவோமா? வில்லன் சூர்யாவை. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ண விட தவிர்த்து. ஓகே டீ மச்சி, இது டைம் ட்ராவல் தான்டா. நமக்கு அடிச்சுக்கல ஜாக் பாட்டு. நம்ம முட்டையை வித்துடலாம்டா. முட்டை வித்துடலாம்டா. சரிடா சீக்கிரம். சரி சீக்கிரம் கிளம்பா. எல்லாம் வெள்ளைக்காரன் நம்மளே வித்துருவான். நம்மளே வித்துருவான். பார்த்தல மாப்பிள்ள, நம்ம பழைய இடத்துக்கு நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் ஆசைப்படி முட்டை சூப்பர் மார்க்கெட் வைக்கண்டா. அது நம்மளுக்கு முட்டை தேவை. அதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம். போய் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த டைனோசர் முட்டை எடுக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து இது வேற முட்டைன்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறான்டா. நீ சொன்ன மாதிரியே முட்டை சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம்டா. கஸ்டமரு முட்டை கொடுத்துருக்காங்கல்ல 10,000 முட்டை. அந்த முட்டைக்கு இப்போ நம்ம முட்டை வந்து போய் எடுத்துகிட்டு வரோம். சரியா? ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இதை சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறோம்ப்பா. டைனோசர் காலத்துக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிக்கோ. ஓகேவா? பயர்ல எங்கே போய் சேர்றதுன்னு தெரில. பார்ப்போம். அடுத்த டைனோசர் ஒளி டைனோசர்லாம் இப்படி தான் இருக்குமாடா? ஆமாடா, நம்ம காலத்தில் யாரும் பார்த்தது இல்லை. நம்ம முதலே ஒரு டைனோசரை அங்கே பாரு, ஒரு டைனோசர் தெரியுது. கீழே முட்டை இருக்கிற மாதிரியா இருக்கு. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது. இந்த டைனோசர் பாரு. முட்டை போட்டு போயிடுச்சுடா. இல்லை நிற்கிது. போதுடா. முட்டை மட்டும் தான் இருக்குது. அதுக்கு தெரியாமல் அப்படியே போய் எடுத்துகிட்டு போயிடுவோம். மச்சி, எவ்வளோ பெரிய முட்டை. தூக்குடா. இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. இந்த முட்டை கிடைக்குன்னா எதிர்பார்க்கலடா. நம்ம சூப்பர் மார்க்கெட் கனவு நிறைவாயிருன்னு நினைக்கிறேன் நான். சரி டைம் போடுறா. டைனோசர் வர மாதிரி இருக்கா? போடுறா. வைடா. வரட்டும். நீ நடுங்காத. சொல்லுங்கண்ணா. அப்படியா? இல்லைண்ணா, இது வந்து நம்ம பெசல் வான்கோழி வளர்க்குறோண்ணா. இந்த வான்கோழி விட்ட பெசல் முட்டை தான் இந்த இவ்வளோ பெரிய முட்டை. நம்ம விலைக்கேற்று, அதாவது முட்டைக்கேற்ற விலை தானே. நீங்கள் ஒரு முட்டையை உடச்சின்னு வச்சுங்களேன், ஒரு தெருவே சாப்பிடலாம். அந்த மாதிரி கவர்கள் போடுவோம். ஒரு முட்டை 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். பார்த்துக்கோ. இதே மாதிரி எத்தனை முட்டை எடுத்தோம்னா அதுக்கே தெரியாமல் அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் நிறைய முட்டை எடுத்துகிட்டு வந்து நீ சொன்ன மாதிரியே கடை வைக்கிறோம். கிடைச்சா முட்டை அங்கே வச்சு சிக்கிறான் பாரு. அந்த முட்டை தூக்கு. சூப்பரா. One day later. Months later. மச்சி, நம்ம சொன்ன மாதிரியே முட்டை சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். பாடுறா என் கடையை பாடுறா.
பார்க்கும்போது என் கண்ணே பட்டு சுற்றி போகணும் இல்லை. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு முட்டை வச்சுருக்கான். கீழே போனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் நாட்டுக்கோழி முட்டை, மேலே போனால் பாய்லர் கோழி முட்டை, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போனால் வெடைக்கோழி முட்டை, அதுக்கு மேலே போனோம்னா அதுக்கு மேலே போனால் பர்சனல் முட்டை, அதுதான் வான்கோழி முட்டை, நம்ம இருக்கிற இது ஃபேமஸான முட்டை, அதுக்கு மேலே வாத்து முட்டை. ஒரு கடையவே நம்ம முட்டைக்காண்டி வச்சுருக்கோம்டா. சூப்பர் மார்க்கெட் யாராவது பண்ணியிருக்காங்களா? சந்தோஷமாகடா. அப்பல முட்டை கடையில் கலையாச்சுடா. வா நம்ம பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுவோம். அப்படியா? ஆமாம், பர்ச்சேஸ் போமா? சரி. என்னடா டைனோசர் நடமாட்டவும் இல்லை, இது முட்டையுமே எதுவுமே இல்லை. அங்கே பாடுறா, ஒரு 3 days செத்து கிடக்குதுடா. அங்கே பாடுறா, செத்து கிடக்குற டைனோசர் எல்லாம். சரி வா, கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம், வேற எங்கேயாவது இருக்காங்க. மச்சான், நான் அங்கன்னா தேடிட்டேன். நானும் அவங்களாம் தேட்டேன்டா. ஒரு முட்டையும் வேணாம், டைனோசரே வேணாம், 2 days செத்துட்டு போயிடுவா. என்ன ஆச்சு? ஒரு அந்த அலைஞ்ச உயிரினத்தையும் நம்ம திருப்பி அழிச்சிருக்கோம்டா. நம்ம முட்டையெல்லாம் எடுத்ததுனால அதனால இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் அழிச்சு வரடா. வரலாற்றையும் மாற்றி எழுதியிருக்கோம்டா. செத்ததை திருப்பி சாவடிச்சிருப்போம். என்னடா செய்யறது? சிஸ்டம் கடை ஏற்கனவே அழிச்சு போன ஒரு இனத்தை திரும்பவும் அழிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. இப்போ டைனோசர் அழிச்சதுன்னா வரலாறு பேசுமா? நம்ம தான் டைனோசர் காலத்தை அழிச்சோம்னு. இப்போ இந்த கொடூரம் மனுஷன் நம்ம 2 பேரும் தானா? அது யாருக்குமே தெரியாத வரைக்குமே நல்லது. தெரிஞ்சது நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதான். சரி வாடா, வேற ஏதாவது என்ன பார்ப்போம். ஒரு டைனோசர் எடுத்து அழிச்சிட்டோம். முடியலடா, எனக்கு வேறு நம்ம ஃப்ளோரில் முட்டை கம்மியாகிடுச்சுன்னு. நானே கில்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். டேய், நானும் கில்ட்டில் தானே பேசுகிறேன். ஏற்கனவே அழிஞ்சு போனேன் இல்லை தானடா, அழிஞ்சு தப்பு இல்லைடா. ஆனால் நம்ம கடை இப்போ எல்லாம் உருவாகிருக்கு. கடையை பாடுறா, ஒரு ரேக்கில் முட்டை இல்லைடா. இப்போ முட்டையை உருவாக்கணும், என்னடா பண்ணலாம்? இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. வா, அதை உனக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு டைனோசர் எடுத்தே அழிச்சிட்டோம்டா. அப்படியே அழிஞ்சதுன்னு நம்ம அழிச்சோம், புதுசாக நம்ம அழிக்கலை. இவ்வளோ ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டு ஒரு டைனோசர் எடுத்து அழிச்சிட்டோம்ல, கில்ட்டாக இருக்குடா. கில்ட்டாக எனக்கு தான்டா இருக்குது. சரி பா, நான் புது ஐடியா காட்டுறேன். புது பிஸ்னஸா? புது பிஸ்னஸ் தான், ஆனால் இந்த பிஸ்னஸே விடக்கூடாது. பா காட்டுறேன். நீங்கள் எங்கடா போட்டு வந்திருக்க? இங்கே பாடுறா. நம்ம புது வருங்காலம்டா இது. தப்பு கூட தப்பாகாது, சத்தம் போட்டு சொல்லப்பா. அண்ணன் சொன்ன பாட்ட கேளு, கைய